அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்கள் மீது 24 ஏவுகணை தாக்குதல்களில் 70 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ஆயுதப்படைகள் புதன்கிழமை அதிகாலை பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தின. இதில் ஜெய்ஷ்-இ-முஹம்மது கோட்டையான பஹாவல்பூர் மற்றும் முரிட்கேயில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பாவின் தளம் ஆகியவை அடங்கும். 26 பொதுமக்கள் கொல்லப்பட்ட பஹல்காம் தாக்குதலுக்கு 2 வாரங்களுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் கீழ் இராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. சிறிது நேரத்திற்கு முன்பு இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பை தாக்க ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கின. அங்கிருந்துதான் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டு இயக்கப்பட்டன என்று பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாலை 1:44 மணிக்கு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 22 அன்று பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக 26 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக பாகிஸ்தானிலும் போஜ்பூர் காஷ்மீர் பகுதியிலும் உள்ள 9 பயங்கரவாத இலக்குகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து பஹல்காமில் உள்ள சுற்றுலா பயணிகள் இந்திய இராணுவத்தை பாராட்டுகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் நார்வே, குரோஷியா மற்றும் நெதர்லாந்து பயணம் ஒத்திவைக்கப்பட்டது.